பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2024 ஜனவரி மாதத்துல உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இந்த புதிய வருடத்தை பல சோதனைகளுக்கு அப்பால் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக தென் தமிழகத்திலே மிகப்பெரிய சோதனையின் காலத்தை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அதே மாதிரி சென்னை அந்த பகுதியில் உள்ள ஜனங்களும் மிகப்பெரிய சோதனையை நம்ம சந்தித்து வந்திருக்கிறோம். என்ன ஆக போதோ, 2024 எப்படித்தான் இருக்க போகுதோ என்கிற கலக்கத்தோடு நம்ம ஒருவேளை ஆரம்பிக்கலாம். நாம் ஒன்றை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். 2024 எப்படி இருக்க போகுது என்பதை குறித்து நமக்கு பெரிய வெளிச்சம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம கர்த்தர் நல்லவர் என்கிற வெளிச்சம் நமக்கு எப்பொழுது இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். தாவீது துன்பப்படுற வேலையில கூட சொல்லுவான், கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையானதை செய்கிறார், அவர் நல்லது மட்டுமே செய்கிறவர் என்று சொல்லி தாவீது சொல்றார். இந்த நாளுக்காக வருடத்தினுடைய துவக்க மாதமா இருக்கிறதுனால ஒரு செய்தியை நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 119 சங்கீதம் 105 வசனம் இப்படியா சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சங்கீதக்காரன் ஒரு அருமையான காரியத்தை, வேதத்தை பற்றி அவன் சொல்லுகிறான். நம்ம கையில் இருக்கிறதான இந்த பரிசுத்த வேதம் நமக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட குடும்பம் இடத்துல ஜெபம் பண்ணும்படியாக வந்திருந்தார்கள். அப்பொழுது நான் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிற போது ஆண்டவர் இந்த வார்த்தையிலிருந்து அவங்களோடு இடைப்பட ஆரம்பித்தார். அவங்க என்ன செய்யணும்னு தெரியாம விழித்து கொண்டு இடத்துல ஜெபம் பண்ண வந்திருந்தாங்க. ஆண்டவர் இந்த சங்கீதம் 119 105 வசனத்தை சொல்லி அவங்க பாதைக்கு வெளிச்சம் வேதத்துல தான் இருக்கிறது. அந்த வெளிச்சத்துல இருக்கிற அந்த வேதத்தில் உள்ள வெளிச்சத்தில் உள்ள பாதையை அவங்க பெற்றுக்கொள்ளட்டும்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அனுப்பி வைத்தேன். அங்கிருந்தா இந்த வார்த்தை எனக்கு வந்தது. இன்னைக்கு இந்த செய்திக்கு தலைப்பாக பரிசுத்த வேதம் வெளிச்சம் காட்டுகிறது என்கிற தலைப்புல இந்த செய்தியை நம்ம தியானிக்க போறோம். பரிசுத்த வேதம் வெளிச்சம் காட்டுகிறது. தாவீது ஒரு அருமையான ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். நமக்குடைய வெளிச்சம் வேதத்தில் இருக்கிறது. இந்த வேதத்தை நம்ம சாதாரணமா பார்த்தோம்னா சாதாரணமா இருக்கும். ஆனா தாவீது இதை சாதாரணமா பார்த்துடாதீங்க, இந்த வேத புத்தகம் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது, வெளிச்சத்தை காட்டக்கூடியதா இருக்குது, வெளிச்சம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில இந்த வேதத்தை திறக்கலாம். எல்லாருக்குரிய வெளிச்சமே வேதத்தில் இருக்கிறது. ஒரு வாலிபன் எப்படி வாழ வேண்டும், ஒரு குடும்பம் எப்படி நடக்க வேண்டும், ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், ஒரு முதியவர் எப்படி இருக்க வேண்டும், ஊழியக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும், ராஜாக்கள் எப்படி இருக்க வேண்டும், எஜமான்கள் எப்படி இருக்க வேண்டும், வேலைக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் வேத புத்தகம் தெளிவாக காண்பிக்கிறது. வேத புத்தகத்துக்கு அந்த காலங்களில் சத்திய வேதம் என்று பெயர் உண்டு. ஏன் சத்திய வேதம் அப்படின்னா, அது ஆபிரகாம் தவறு செய்தாலும் காண்பித்து கொடுத்து விடும், மோசே தவறு செய்தாலும் காண்பித்து கொடுத்து விடும். அவங்க பெரிய ஆளுங்க, அவங்கள நம்ம காமிக்க கூடாதுன்னு சொல்லி வேதம் ஒரு நாளும் ஒழிச்சுக்கொள்ளார். வேதத்துக்கு முன்னாடி வந்தாலே அது வெளிச்சம் காட்டியே தீரும். அப்படி வேதத்திலிருந்து ஒரு 4-5 காரியத்தை, அது வெளிச்சம் காண்பிக்கிற காரியத்தை இன்றைக்கு இந்த நாளிலே நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் ஒரு 300 வருடங்களுக்கு முன்பதாக கடந்து போவீர்களே ஆனால், தரங்கம்பாடியிலே சீகன்பால் ஐயர் என்கிற ஊழியக்காரர் பெண்களுக்கான மேல்நிலை பள்ளியை, அப்பதான் ஃபர்ஸ்ட் முறை இந்தியாவில் பெண்களுக்கான மேல்நிலை பள்ளி நிறுவப்படுகிறது. அப்படி ஒரு பள்ளி நிறுவப்படாமல் இருந்தால் இன்னைக்கு நமக்கு படிப்பறிவு இல்லாமல் போயிருக்கும். ஏன் மிஷினரிகள் படிப்பறிவு மேல ரொம்ப கவனம் செலுத்தினார்கள்? அன்றைக்கு ஆண்கள் படித்தார்கள், ஆனா பெண்களுக்கு மேல்நிலை பள்ளி இல்லாமல் இருந்தது, அதை கொண்டு வந்தார்கள். ஏன் படிப்பறிவு நமக்கு வேணும்? வேற ஒன்றுமல்ல, பரிசுத்த வேதத்தை நம்ம வாசித்து அதில் உள்ள இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நமக்கு படிப்பறிவு வேண்டும் என்று சொல்லிதான் அருமையான மிஸ்லிமார்கள் பள்ளிக்கூடங்களை நிறுவினார்கள். ஆனா படிப்பறிவு பெற்ற நாம்
இன்னைக்கு வேதத்தை படிக்கிறோமா? ஃபேஸ்புக்லயும் இன்னும் வாட்ஸ்அப் பலவிதமான காரியங்கள்ல நேரம் செலவழிக்கிறோம். நாம் வேதத்தோடு நேரம் செலவழிக்கிறோமா? ஏன்னா வேதத்தை வாசிச்சோம்னா நமக்கு வெளிச்சம் காட்டி கொடுத்துரும்னு பயப்படுறோம். இன்னைக்கு வேதத்தை கையில் எடுக்கிற பரிசுத்தவான்களை பார்க்கறதே கஷ்டமா இருக்குது. 100 முறை படித்த பரிசுத்தவான்கள் பக்கத்துல ஒரு முறை கூட வாசிக்காதவங்களா இருக்கிறாங்க. அவரிடத்துல ஒரு தீர்மானம் எடுப்போம். வேதத்தை நான் ஒரு வருஷத்துல பல முறை நான் வாசிப்பேன், தியானிப்பேன், மனப்பாடம் பண்ண வேண்டும். வேத வசனங்களை ஆண்டவர் நம்மளோடு பேசின வசனங்களை மனப்பாடம் பண்ண வேண்டும். உலக தலைவர்களை பாருங்க, திருக்குறள்ல மனப்பாடமும் சொல்றாங்க. இன்னும் சிலப்பதிகாரம் பல நூல்கள்ல உள்ளவைகளை மனப்பாடமா சொல்றாங்க. அவங்க வயசு என்ன, அவங்க பேசுற காரியங்களை பாருங்க. ஆனா நமக்கு வசனம் மனப்பாடமா இருக்கிறதா? தேவன் நம்ம கூட பேசின வசனம் மனப்பாடத்தில் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. சரி, நாம இந்த நாளில கூட இந்த பரிசுத்த வேதாமம் நமக்கு வெளிச்சம் காட்டுகிறதுங்கிற தலைப்புல முதலாவது அது எதை குறித்து வெளிச்சத்தை காண்பிக்கிறது? சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 4வது வசனம் எப்படியா இருக்கிறது? உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். ஏசியாவுல 30:21 வசனத்தை வாசிச்சு பார்த்தா, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்பீர்கள். முதலாவதாக இந்த வேத புத்தகம் நமக்கு பாதையை காண்பிக்கிறது. பாதை, அதான் தாவீது சொல்றார், என் பாதைக்கு அது வெளிச்சமா இருக்குது. நாம எந்த பாதையில செல்லணும்? பல கட்டத்துல இந்த வருஷம் பிறந்திருக்கிறது. பல சூழ்நிலையில நாம் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று தெரியாம நம்ம எல்லாருமே திகைத்து போகிறது உண்டு. திருமண காரியமா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், மற்ற எந்த காரியமா இருக்கட்டும். நீங்கள் வேதத்தை ஒழுங்கும் கிரமமா வாசிப்பீர்களே ஆனால் இந்த வேதம் நீங்க செல்ல வேண்டிய பாதையை உங்களுக்கு கட்டாயம் காண்பிக்கும். வேதத்திலிருந்து உங்களுக்கு வெளிச்சம் கட்டாயம் கிடைக்கும். நீங்க எந்த பாதையில போகும் அதை மாத்திரம் அப்படியே ஆண்டவர் பிரகாசித்து காண்பிப்பார். இந்த பாதையில செல்லுங்கள். பாருங்க, அருமையான பேதுரு ஒரு தொழில் செய்கிறவர், மீனவரா இருக்கிறார். அவர் நைட்டெல்லாம் பிரயாசப்படுறார், ஒண்ணுமே கிடைக்கல அவருக்கு. இயேசு அங்க போகிறார், அந்த படகுல ஏறி உட்கார்ந்துறாரு. ஏறி உட்கார்றது மாத்திரமல்ல, அந்த படகை பயன்படுத்தி அவர் பிரசங்கம் செய்கிறார். அநேகர் இயேசுவின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற போது பின்னாடி இருக்கிற பேதுரும் கேட்கிறார், படகுல பக்கத்துல உட்காந்து. இதே படகை நான் நைட்ல பயன்படுத்தி ஒரு மீன் கூட பிடிக்கல, ஆனா இந்த படகை பயன்படுத்தி இந்த ஆளு இத்தனை மனுஷர்களை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த படகு எனக்கு ரெண்டு கேட்க மாட்டேங்குதே, இவரு யாரா போறோம் அப்படின்னு யோசிக்கிறார். ஆனா இயேசு பிரசங்கம் பண்ணி முடித்துட்டு பேதுருவை திரும்பி பார்த்து, கொஞ்சம் படகை ஆழத்துல தள்ளி கொண்டு போறியா? சரி, ஆண்டவர் ஏதோ சவாரி பண்ண நினைக்கிறார் போலன்னு கடலுக்குள்ள கொஞ்சம் தூரம் கொண்டு போறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ வலைய ஆழத்துல போடு. இவனுக்கு ஒரே ஒன்றும் புரியல. நீ என்ன சொன்ன? இந்த படகை பயன்படுத்தி மனுஷனை பிடிக்கிறான்னு சொல்லியா? மனுஷனை மட்டும் இல்ல, மீனையும் பிடிப்பேன், போடு வலைய. வலைய ஆண்டோட வார்த்தையின்படி போடுறாரு. வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்கள் வந்தது. இதுல இருந்து உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்கள் வேதத்தை வாசிச்சுட்டு இருக்கும்போது தொழில நஷ்டமடைந்த ஒரு நபரா இருப்பீங்கன்னா, இந்த வேத பகுதி அன்றைக்கு உங்களோட பேசும். ஐயோ, நைட்டு எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே, ஒண்ணுமே பிரயாசப்பட்டேன், ஒண்ணுமே கிடைக்கலையே. அப்ப அந்த வார்த்தை சொல்லு, பேதுரு சொன்னாரு, உங்களுடைய வார்த்தையின்படியே நான் வலைய போடு. வார்த்தையின்படி செஞ்சு பாருங்க, பாது தெளிவா கிடைக்குங்க. எத்தனையோ பிரச்சனைகளுக்கு இந்த வேத புத்தகம் முடிவாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல அவங்க இஷ்டமான பாதையில போயிட்டு இருக்காங்க. நம்ம நியாயாதிபதி காலத்துல இல்ல. நியாயாதிபதி காலத்துல நம்ம வாசிக்கிறோம், அவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தானா. அப்படி வாழ்றதுக்கு நமக்கு பரிசுத்த வேதம் இருக்கு. நிறைய பேர் நினைக்கிறான், நான் செய்யறதுதான் தேவ சுத்தம் நினைக்கிறாங்க. நான் நினைச்சிட்டேன்ல, நான் விரும்பிட்டோம்ல, அதான் தேவ சுத்தம். இல்லவே இல்லைங்க. நீங்க வேதத்தை நல்லா வாசிக்கிற ஒரு நபரா இருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்க கூட பேசுற வசனங்களை அப்படியே குறித்து வைங்க.
குறித்து வைத்துக்கொண்டு அதை ஜெபம் பண்ணுங்க. அதை நீங்க செல்லுகிற ஆலயத்துல உறுதிப்படுத்தணும். நீங்க ஆலயத்துக்கு போறீங்க. இந்த வாரம் கர்த்தர் உங்களோட அநேக காரியங்கள பேசிட்டாரு. நீங்க நம்பிக்கையோட போங்க. வசனங்கள்லாம் என் கூட திரும்ப உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க போய் ஆரம்ப ஜெபத்துல உட்காருவீங்க. அங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ உன்ட்ட ஆண்டவர் என்ன வசனம் பேசுனாங்களோ, அந்த வசனத்த சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். பாடல் வேளையில நீங்க படித்த வசனங்கள், உங்களோட பேசின வசனங்கள், அந்த பாடல் வேளையில கூட வரலாம். ஆராதனை வேளையில வரலாம். சாட்சி நேரத்துல வரலாம். செய்தியில வரலாம். பூரிப்பாயிருவீங்க. இந்த அனுபவத்த நம்ம ஏன் இழந்து போணும்? இந்த வருஷத்துல தீர்மானம் பண்ணுங்க. பரிசுத்த வேதத்திலிருந்து நான் வெளிச்சம் பெறுவேன். என் வாழ்க்கைக்கான பாதை என் வேத புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கோர்ட்ல கேஸ் நடக்குதா? நான் என்ன செய்யணும்னு தெரியல. தெரியாம கோர்ட்டுக்கு போயிட்டேன். ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. வேதத்த படிங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை குடுப்பார். என்ன தொடரவா? வேண்டாமா? தெளிவா இருக்கும் பதிலு. நீங்க செல்ல வேண்டிய பாதை மிக தெளிவாக பிரகாசித்து காண்பிக்கப்படும். நம்பிக்கையோட இந்த வருஷத்துல வேத புத்தகத்தின் மேல அதிகமாக கவனம் செலுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். பாருங்க, மீகா 4:2 வாசிக்கிற போது, அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். நம்ம கிட்ட இருந்து வசனம் வெளிப்படணுங்க. நிறைய பேருக்கு பைபிளே தெரியாது. உங்க கூட பழகுற நண்பர்கள், சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பைபிள்ல என்னன்னு தெரியாது. உங்க வாழ்க்கை அவங்கள பைபிள காமிக்கட்டும். வாழ்க்கை வசனத்தை காமிக்கட்டும். எப்படி நீங்க இப்படி வாழ்றீங்க? வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த பைபிள் ஒரு வசனம் இருக்கு. இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். அவனுக்கு பைபிள் போயிடுச்சு. எவ்வளவு அருமையான வழியை கத்தர் வச்சுக்க. நாம் தீர்மானம் பண்ணுவோம். கத்தர் பெரிய காரியத்தை செய்வார். இரண்டாவதாக, இந்த வேத புத்தகம் நமக்கு எதை காண்பிக்கிறது? வெளிச்சம் போட்டு எதை காண்பிக்கிறது அப்படின்னா, பாவத்தை நமக்கு காண்பிக்கிறது. பாவம்னா என்ன? பாவம்னா என்னன்னு வேத புத்தகம் தான் மிக தெளிவாக காண்பிக்கிறது. நீங்கள் வேத புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை எனக்கு சுட்டி காண்பிங்க ஆண்டவரே, எனக்கு சுட்டி காண்பிங்க அப்படின்னு நீங்க கேட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா, மிக தெளிவா அருமையா ஆண்டவர் வேத புத்தகத்தை அந்த வசனத்திலிருந்து உங்க பாவங்களை சுட்டி காண்பிக்க வல்லவராய் இருக்கிறார். 1 யோவான் 3:4 சொல்கிறது, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். ஆதியாகமம் 4:7 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 18:20 சோதோம் கொமோராவின் பாவம் பெரிதா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 20வது அதிகாரம் 6வது வசனம், நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த ஆதியாகமம் புஸ்தகத்துல நீங்க படிச்சு பார்க்கிற போது, நியாயப்பிரமாணமே வராத காலத்திலே பாவம் இருந்ததாக வேதம் தெளிவாக சொல்கிறது. நியாயப்பிரமாணம் வந்ததுக்கு அப்புறம் தான் பாவம்னா என்ன அப்படின்னு மக்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. ஆனா நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடியே பாவம்னா என்னன்னு மக்களுக்கு தெரிந்திருக்குங்கிறதையும் வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது. உதாரணத்துக்கு, இந்த அபிமெலேக்கு ஆபிரகாமுடைய மனைவியா ஆக்கிடலாம்னு நினைச்சு கொண்டு போனான். கர்த்தர் அவனை தடுக்கிறார். அப்பதான் என்ன சொல்றாரு அவரு, நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்து, பிறனுடைய மனைவிய கூட்டுட்டு போய் திருமணம் முடித்தாலோ பாலியல் வன்புறவு செய்தாலோ அது பாவம் என்று நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடியே வேதம் தெளிவாக காண்பிக்கிறது. அவனை குறித்து ஆண்டவரே சொல்லிக் கொடுக்கிறார், நீ பாவம் செய்யாதபடி தடுத்தேன் அப்படிங்கிறார். காயின் ஆபேலுக்கு பாவம்னா என்னன்னு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவர்கள் அந்த பாவத்தை காயினால செய்யாம இருக்க முடியவில்லை. எல்லாத்துக்கு மேல யோசேப்பை பாருங்க. யோசேப்பு என்ன செய்றாரு? அது 39:9 தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நியாயப்பிரமாணம் இருந்துச்சா? நியாயப்பிரமாணம் இல்ல. நான் ஒரு நாள் வேதத்தை தியானிச்சு பார்த்துட்டு இருந்தேன். நம்ம யாக்கோப்புக்கு 4 மனைவிகள். இந்த காலத்துல யாரும் தயவு செய்து அப்படி யாக்கோப்பு செஞ்சாரு நானும் செய்வேன்னா ரொம்ப சித்திரவதை பட வேண்டியிருக்கும். ஏற்கனவே இருக்கிற ஒரு மனைவியை வைத்து நிறைய பேர் சித்திரவதம் பண்றாங்க. நிறைய கணவர்களை வச்சு சித்திரவதம் பண்றாங்க. அந்த மாதிரி சித்திரவதைகள் நமக்கு வேண்டாம். சரியா?
ஆனா யாக்கோப்பு ராகேலுக்கு பணிப்பெண்ணா இருந்த அந்த பெண்ணை ரூபன் அவனுடைய மூத்த மகன் வந்து அவனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்துகிறான். அப்போது யாக்கோப்பு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான். யாக்கோப்பிட்டு நெருங்கி பழகக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா யோசேப்பு. யோசேப்புன்னா அப்பா மூஞ்சி சரியில்லையே தூரத்துல பார்க்கலாம் அழுகிறான் புலம்பி புலம்பி. என்னுடைய என்னுடைய மனைவிய என் மகன் ரூபன் தீட்டுப்படுத்திட்டான்னு நான் அப்ப மைண்ட்ல ஏறுதுங்க. நியாயப்பிரமாணம் கிடையாதுங்க. அனுபவ ரீதியா ஐயோ இன்னொருத்தனுடைய மனைவிய நாம தொற்றக்கூடாது அப்படிங்கிற சத்தியத்தை அங்கதான் யோசேப்பு கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். அதனாலதான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி அப்படின்னு கேட்டு ஓடுறாரு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்பொழுது நான் உங்களுக்கு பாவத்தை குறித்து கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் கவனமா நீங்க தயவு செய்து கேளுங்க. சரியா? பாவம் எப்பொழுது உலகத்தில் பிரவேசித்தது? என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, பாவம் பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாக முதல்ல உலகத்துல பிரவேசித்தது வந்து வஞ்சகம் அப்படின்னு சொல்றாரு. ஏமாற்றப்படுதல். ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்படுறாங்க. 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசு வந்து ஆதி முதற்கொண்டு பாவம் செய்யலாம். முதல் பாவம் செஞ்சவன் யாருன்னா பிசாசும் அவன் தூதர்கள் தான். அவங்களுக்காகத்தான் பாவத்தின் சம்பளமாகிய நரகம் உருவாக்கப்பட்ட அவங்களையும் ஆண்டவர் சுய சித்தத்தோடு கூட படைத்தார். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுலதான் படைத்தார். ஆனா மனுஷனை கர்த்தர் உண்டாக்குற போது வித்தியாசமா படைச்சார். அவருக்கு சாயலை கொடுக்கிறார். ஆண்டவருடைய அவருடைய ரூபத்தை கொடுக்கிறார். அழகாக படைக்கிறார். அவனை படைத்து அவனை முதல் மனிதனாக மாற்றி விடுகிறார். அவனுடைய விலங்குகள் எல்லாம் பறவைகள் எல்லாம் கொண்டு வந்து பேர் வைக்கும்படி அந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது என்பதை கண்டு ரசிக்கிறார். அவன் ஒவ்வொன்றா பேர் வைக்கிறான். நம்ம இன்னைக்கெல்லாம் பேர் வச்சோம் நீண்ட பேரை வச்சுட்டு இருக்காங்க நம்ம ஆட்கள். ஆனா அவன் என்ன அழகா பேர் வைக்கான். சிங்கம், கரடி, புலி, எலி, யானை, பூனை சாட்டா வச்சிருக்கான் பேர். ஒருவேளை சில இதுக்கு கொசு அன்னைக்கு இருந்துக்க வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து கொசுக்கு பேர் வச்சிருப்போம். ஆனா மனிதனை பார்க்கிறாரு, அவன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல அப்படின்னு சொல்லி அவனுக்கு எந்த நித்திரை வர பண்ணி அவன் விழால இருந்து ஒரு எலும்பை எடுக்கிறார். விழால இருந்து எலும்பை எடுத்து மனுஷியை உண்டாக்குறார். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆனா ஆதாமு கிட்ட கர்த்தர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நீ இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம். ஆனா அந்த தோட்டத்தில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனி அந்த மரத்தில் உள்ள கனியை மட்டும் புசிக்க கூடாது. புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். ஆதாம் என்ன கேட்டுக்கணும்? ஆண்டவர் ரொம்ப ஃப்ரெண்டா பழகக்கூடியவர். ஆண்டவர் சில நேரம் நம்ம கிட்ட பேசும்போது நாம் கொஸ்டின் பண்ணணும். அதாவது அவிசுவாசத்தோடு அல்ல, தெரிந்து கொள்வதற்காக கொஸ்டின் பண்ணணும்னு விரும்புகிறவர். ஆதாம் கிட்ட சொல்ற நீ சாகவே சாவாய். இப்ப ஆதாம் என்ன கேட்டிருந்துக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த சாவுனா என்னது? இதுக்கு முன்னாடி நீர் சாவை உண்டாக்குனீரா? அல்லது சாவு வந்து இனிமேல் தான் வரப்போகுதா? தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பே கிடையாது. கேட்டிருந்தா கட்டாயம் கர்த்தர் சொல்லி கொடுத்திருப்பார். ஆனா ஆதாம் புதுமண தம்பதி அல்லவா? பக்கத்துல ஏவாள் வேற இருக்கா. சரிங்க ஆண்டவரே, சரிங்க ஆண்டவரே பார்த்துக்கலாம். பார்வை ஃபுல்லா ஏவாள் பக்கத்துல இருக்கு. ஆண்டவர் சொல்றது காதுல பட்டும் படாம வருது. சரி ஆண்டவர் பார்த்தாரு, சரி புது இதுல இருக்கான் போயிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் போயிட்டார். ஆனா ஏவாளை சர்ப்பம் வஞ்சித்து விட்டது. பாவம்னா என்னதுங்க? மூல பதத்துல பாவத்துக்கு இப்படியா ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது குறி தப்புதல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குறி வைக்கிறோம், அந்த குறி தப்பிச்சுன்னா அதுக்கு பேரு குறி தப்புதல். கர்த்தர் மனிதனை எதுக்காக உண்டாக்குனாரோ அந்த நோக்கம் தவறிவிட்டது. அந்த தவறை செஞ்சனால தான் அவங்களுக்கு பேரு பாவிகள் அப்படின்னு சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. இப்ப அந்த பாவம் நிறைய பேர் சொல்றாங்க ஆதாம் ஏவாளும் கணவன் மனைவியாய் வாழ்ந்ததுதான் பாவம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பாவம் அது அல்ல, மீறுதலே பாவம். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைகளை அவங்க மீறுறாங்க. கர்த்தர் என்ன சொன்னார்? ஒரு மரம், அந்த மரத்துல ஒரு கனி தொங்கிக்கிட்டு இருக்கு. அந்த கனியை தொங்கிட்டு இருக்க கனியை பார்த்து பிடுங்கி சாப்பிட்றாதீங்கன்னார். ஏவாள் பார்க்குறா, அந்த கனி என்ன செய்றா? பறிக்கிறா, சாப்பிட்றா. சாப்பிட்ட உடனேயே
அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு? நீ புசிக்கிற நாளில் சாகவே சாவ. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே யார் வந்துடுறா? ஆதாம் வந்துடுறான். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏவாள் வந்து தமிழ்நாட்டுக்காரியே கிடையாது. தமிழ்நாட்டுக்காரியே நிறைய சொன்னாங்க, அவன் பேசுறது தமிழ் தான் பேசணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் அவங்க நகைச்சுவைக்காக சொல்றேன். தமிழ்நாட்டுக்காரங்களாம் என்ன செய்வாங்க? புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி சாப்பிடும். ஆனா இங்க பொண்டாட்டி தின்னுட்டு வச்சிருக்கான். இவர் வந்த உடனே சரி குடு அப்படின்னு அவனும் வாங்கி சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனேயே அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா, மரணம் நிகழ்ந்து விட்டு. என்ன மரணம் அப்படின்னா, கடவுள் ஆவியா இருக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். இவனும் ஒரு ஆவிக்குரிய மனிதனை இந்த சரீரமான மனிதனுக்குள்ளாக தேவன் அவனுக்கு படைத்தார். அந்த சரீரமான மனிதன் ஆவிக்குரிய மனிதன் தேவனுடைய ஆவியிலிருந்து பிரிக்கப்படுவதுதான் தாங்க மரணம். மரணம் என்றாலே பிரிதல். பிரிஞ்சிட்டோம். இப்ப திரும்பவும் சேரவே முடியாதபடி பிரிஞ்சிட்டோம். சரி பிரிஞ்சிட்டோம், பழையபடி ஏதோ முடிச்சு வச்சு போடணும்னா முடிச்சு வச்சுலாம் போட முடியாது. தேவனுடைய ஆவியும் மனுஷனுடைய ஆவியும் ஒரு பெரிய பிரிதலுக்குள்ளாக வந்து விடுகிறார். இப்ப கடவுள் நினைச்சா கூட மனுஷனுடைய ஆவியோட ஜாயின் பண்ண முடியாது. மனுஷனுடைய ஆவி கடவுளோட ஜாயின் பண்ண முடியாது. இதுக்கு காரணம் என்ன? இதுதான் பாவம். சரியா? இந்த பாவம் எங்க இருந்து வந்துச்சு? ஏதேன் தோட்டத்துல இருந்த ஒரு மரத்துல இருந்து தொங்கிக் கொண்டிருந்த ஒரு பழத்தின் மூலமாகத்தான் இந்த பாவம் வந்துச்சு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரியே, இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு நிரூபிக்கிறதுக்காக சொல்றேன். இப்படி ஒரு பாவத்தை ஆதாமும் ஏவாளும் செய்து விடுகிறார்கள். ஆனா தேவன் என்ன செய்திருக்க வேண்டும்? அவங்களை உடனே நரகத்துக்கு நியமித்திருக்க வேண்டும். ஆனா தேவன் அப்படி செய்யவில்லை. அவங்களுக்கு ஒரு மீட்பை அறிவிக்கிறார். அந்த மீட்பு என்ன? பெண்ணையா ஏமாத்தின ஒரு பெண் வயிற்றுல ஒரு குழந்தை பிறக்கும். அது ஆண் குழந்தை பிறக்கும். அந்த ஆண் குழந்தையின் வழியாக இவர்கள் மீட்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. சரியா? இப்போ உங்கள் ஞாபகத்துக்காக சொல்றேன். பாவம் எங்க வந்தது? எங்க இருந்து நமக்கிட்ட வந்துச்சு அப்படின்னா, ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க மரத்திலிருந்து தான் அந்த பாவம் மனுஷனுக்குள்ள வந்ததாக வேதம் சொல்லுது. சரி, பாவம் எங்க நிறைவாச்சு? எங்க நிவர்த்தி செய்யப்பட்டுச்சு? பாவம் வந்தது, பாம்பை வந்து கற்பனை பண்ணி பாருங்க. மரம் அதுல ஒரு பழம் தொங்கிக்கிட்டு இருக்கு. பாவம் போனதை கற்பனை பண்ணி பார்க்கணும்னா சிலுவை என்கிற மரம். அந்த சிலுவை மரத்துல இயேசு என்ன பண்ணிட்டு இருக்காரு? அதே மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல புசித்தால் சாவீர்கள், புதிய ஏற்பாட்டுல புசிக்காவிட்டால் சாவீர்கள். இப்படி இணைச்சு இணைச்சு நீங்க பாத்தீங்கன்னா, பாவத்தை மாத்திரம் வேதம் சொல்லவில்லை, பாவத்தினுடைய விளைவுகளை மாத்திரம் வேதம் சொல்லவில்லை, பாவ நிவர்த்தியையும் வேதம் சொல்லுகிறது என்பதை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா, பாவத்தை பத்தி நல்ல அறிவு நமக்கு இருக்கு, என்ன வேணாலும் செய்வோம். ஆனா பாவத்தை விட்டு விலகிறதுக்கு மாத்திரம் மனசே வரமாட்டேங்குது. காரணம் என்ன? பாவத்தினுடைய வல்லமைக்கு நாம முழு மனதோடு கீழ்ப்படுகிறோம். பரிசுத்தமா வாழணும் விரும்ப நமக்கு மனசே வரமாட்டேங்குது. இப்ப பாவம் வந்ததை நான் உங்களுக்கு சுட்டி காமிச்சிட்டேன். பாவம் வந்து ஆதாம் ஏவாள் வழியாக முழு மனிதனுக்குள்ளேயும் வந்துருச்சு. அது யாரா இருந்தாலும் சரி, செல்வந்தானா இருந்தாலும் சரி, இலையா இருந்தாலும் சரி, படித்தவனாலும் சரி, படிக்காதவனாலும் சரி, அத்தனை நபருக்குள்ளேயும் பாவம் இருக்கிறது. அந்த ரத்தத்துக்குள்ள பாவம் இருக்கிறது. இந்த பாவத்தை வேத புத்தகம் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. நீங்க வேதத்துல ரோமர்ல வாசித்து பாத்தீங்கன்னா 5வது அதிகாரத்துல சொல்றது, ஒரே மனுஷன் மூலமா என்ன வந்துச்சான்? பாவம் உள்ள வந்துருச்சு. அப்போ ஒரு மனுஷன் மூலமா பாவம் வந்துச்சு, ஐயோ நம்மளை காப்பாத்த யாருமே இல்லையா? இயேசு வந்தார். இயேசு என்ன சொன்னாரு? மனிதன் இழந்து போனதை ரட்சிக்கவும் மீட்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார். அவர் தான் மீட்பர். அவர் தான் நம்ம மேல அக்கறை உள்ளவர். உலகத்துல நிறைய அவதாரங்களை நம்ம பார்க்கணும். நரகாசுரன் அழிச்சாங்க, அரக்கர்களை அழிச்சாங்கலாம் சொல்லுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல, தன்னைத்தானே பலியாக கொடுத்த தெய்வம்.
ஏன் அவர் பலியா கொடுக்கணும்? பாவம் உள்ள வந்துச்சுங்க. பலி செலுத்தப்பட்டாதான் பாவம் நிவர்த்தி ஆகும். இயேசு கிறிஸ்து ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமையத்துக்கு மரத்துல இருந்து பாவம் வந்துச்சு. சிலுவை மரத்தின் மூலமா பாவம் போயிடுச்சு. இதை விசுவாசிச்சீங்கன்னா பாவத்தை எதிர்த்து உங்களால ஜெயிக்க முடியும். சரி, இப்ப பாவத்தை குறிச்சு நான் உங்களுக்கு ஓரளா தான் சொல்லியிருக்கிறேன். நீங்க இன்னும் வேதத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, பொய் சொல்வது பாவம், கெட்ட வார்த்தை பேசுவது பாவம். நம்ம சும்மா பொதுவா சொல்லுவதல்ல. வசனத்திலிருந்து தெளிவா சொல்லு. ஜெபம் பண்ணாம இருந்தா கூட பாவம்னு சொல்லி சாமுவேல் சொல்லுகிறார். அதனால வேதத்தை நீங்க அதிகமா வாசிக்கும்போது பாவ பாவத்தை குறிச்சு தெளிவாக வெளிச்சம் போட்டு வேத புத்தகம் நம்ம காமிக்கும். இந்த வருஷம் அதிகமாக நீங்க என்ன செய்யுங்க? வேதத்தை வாசியுங்கள். அது மாத்திரமல்ல, 3வதாக இந்த வேத புத்தகம் நமக்கு எதை காண்பிக்கிறது அப்படின்னா, பரிசுத்தம் எது என்பதையும் காண்பிக்கும். பாவத்தை மட்டும் தான் காமிக்குமா வேதம்? அப்படி அல்ல. பரிசுத்தமா வாழ்றதுன்னா என்ன? பரிசுத்தத்தை குறித்து மிக தெளிவான வெளிச்சத்தை வேத புத்தகம் கொடுக்கும். அதனால தாங்க பைபிளே படிக்க விடுறது கிடையாது பிசாசு. பைபிளை நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம பரிசுத்தமா மாறிடுவோம். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. பேதுரு என்ன சொன்னாரு? உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்க நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்கன்னு சொன்னார். இப்ப பரிசுத்தமா இருக்கிறதுனா என்னது? நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். பரிசுத்தமா இருக்கிறது பாஸ்ட் அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் அப்படி கேள்வி கேட்கிறாங்கன்னா, ஒருத்தர் வெள்ளையும் சட்டையை வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டாங்கன்னா அது பரிசுத்தம்னு சொல்றாங்க. ஆனா பைபிள் அதை அங்கீகரிக்கவில்லை. நகை ஒருத்தவங்க போடுறாங்க போடாம இருக்கிறாங்க. அது வந்து பரிசுத்தத்துல ஒரு காரியமாக தோன்றினாலும் நிறைய பேர் அதை பரிசுத்தமாக நினைக்கிறாங்க. இப்ப பரிசுத்தம் அப்படின்னா என்னது? வேத புத்தகத்திலிருந்து நம்ம பார்த்தா யோசுவா புஸ்தகம் 7வது அதிகாரம் 13ஆம் வசனம், நாளைய தினத்துக்காக உங்களை என்ன செய்யுங்க? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. சாபத்தீடானதை உங்க நடுவிலிருந்து எடுத்து போடுவது பரிசுத்தம். அந்த நீங்க 7வது அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சாபத்தீடானத ஒரு பரிசுத்தமா இருக்கிற இடத்துக்குள்ள ஒருத்தன் கொண்டு வந்துட்டான். அவன் உள்ள கொண்டு வந்து விதைச்சு வர வச்சுட்டான். இது தெரியாம இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அத யோசுவாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காமிக்கிறார். அந்த பொருளை அவங்க எடுத்து எரிச்சு அதை கொண்டு வந்தவன கல்ல வச்சு கொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பாவமே நிவர்த்தி ஆகும். அப்ப பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறதை அழிச்சு அதை திரும்ப வரவிடாம பண்றதுக்கு பேர் தான் பரிசுத்தமா வாழ்றது. இப்ப உதாரணத்துக்கு கண்கள்ல இச்சை வருது. இந்த கண்களின் இச்சைய உங்களுக்கு தெரிஞ்சு இதை வளர விட்டீங்கன்னா இந்த கண்களின் இச்சை உங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? உள்ள கொண்டு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி பாவத்துல கொண்டு போய் தள்ளி விட்டுரும். ஆனா கண்கள்ல இச்சை வருதுன்னு தெரியுது, சிந்தனையில போராட்டம் வருதுன்னு தெரியுது, அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை அழிச்சிடணும். என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ அதை அழிச்சிடணும். எப்படி அழிக்க முடியும்? யோசுவா அதை எப்படி அழிச்சாரு? இப்ப கண்ணு முன்னாடி இருந்துச்சு, பிடிச்சா அழிச்சு போட்டோம். இது வந்து சிந்தனைகளையும் கண்கள்லையும் எண்ணங்கள்லையும் கனவுகள்லையும் வருதே, இதை எப்படி நம்ம அழிக்க முடியும்? ரொம்ப சிம்பிள். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறது மூலமாக அதை அறிக்கை செய்யணும். அப்படியே உள்ளேயே வச்சிருக்க கூடாது. யார்கிட்ட போய் அறிக்கை செய்யணும்? ஃபாதர் வந்து ஒரு கூண்டுக்குள்ள உட்காந்துருப்பாரு, வெளியில போய் உட்காந்து அறிக்கை பண்றாங்க. அந்த மாதிரி அல்ல. அப்படி அறிக்கை பண்றதுக்காக சொல்ல. முழங்கால் போடுங்க. இப்போ முழங்கால் போடுறதுக்கு நேரம் இல்லை. இப்போ நீங்க ஒரு ரோட்ல வீதியில நடந்து போயிட்டு இருக்கீங்க, அங்க ஒரு பாவக்காரியம் உங்களை தாக்குது. அந்த இடத்துலயே ஆண்டவரே இந்த மன்னிங்கப்பா, இப்படி ஒரு சிந்தனை எனக்கு வந்துருச்சே, இப்படி ஒரு பாடு வந்துச்சே அப்படின்னு உடனே அறிக்கை செய்யும். அப்படி அறிக்கை செய்யறதுக்கு பேரு பரிசுத்தமாக விரும்புகிறீங்க. நீங்க அடையாளப்படுத்தி காமிக்கிறீங்க. அறிக்கை பண்றோமா நம்ம? அறிக்கை பண்றதே கிடையாது. சிலர் எல்லாம் முழு சினிமா உட்காந்து பாக்குறாங்க. முழு சினிமா வரும்போது இப்போ ஒரு சீன் ஓடிட்டு இருக்கும்போது ஆபாச காட்சி உள்ள வந்துடும். ஆபாச காட்சி உள்ள வந்து நினைச்சுவாங்க, ஆண்டவரே கழுவுங்க கழுவுங்க, சுத்திகரிங்க சுத்திகரிங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பழையபடி மனமாக்குது. ஆண்டவரே கழுவுங்க சுத்திகரிங்க சுத்திகரிங்க. அருமையானவர்களே, உங்களுக்கு பாவம் தெரிஞ்சிருச்சுன்னா அதை அழிச்சிடும். அதுக்கு பேர் தான் பரிசுத்தம். ஒரு வாலிப பையனா நீ இருந்தேன்னா, வாலிப தங்கச்சியா நீ இருந்தேன்னா, உனக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். ஒரு எதிர்ப்பாளின் இடத்துல இருந்து உனக்கு ஒரு போராட்டம் வரும்.
உன் பேர் என்னன்னு கேட்டிருப்பான். நீ ரொம்ப அழகா இருக்கிற, உன்னை பார்த்தா ஹீரோயின் மாதிரி இருக்கிற அப்படின்னு சக சகோதரி உன்னை பார்த்து சொல்லியிருப்பாங்க. உன்னை பார்த்தா ஹீரோ மானிக்கா இருக்கிற. அந்த வார்த்தை உன்னை ரொம்ப பாடாப்படுத்துனா அந்த மாதிரி நபர்கிட்ட கொஞ்சம் பேச்சை நிறுத்துவது நல்லது. நீ விலகணுங்க. பாவத்தை விட்டு விலகுறதுக்கு பேர் தான் பரிசுத்தம். பாவம் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம என்கரேஜ் பண்ணவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி, தம்பி பேரெல்லாம் சொல்ல வேண்டாம். ஊழியத்தில் இருக்கிற ஒரு தம்பி. அவனை பார்த்து யாரோ சின்ன பையன் சொல்லிக்கலாம், என்ன உங்களை பார்த்தா விஷால் மாதிரியா, நடிகர் விஷால் மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு. உங்களுக்கு தெரியும் நடிகர் விஷால் ஒரு தேர்தலில் கூட நின்னாங்க. அவன் என்கிட்ட சொல்றான், அண்ணே இப்படி சொன்னாங்க, நான் உடனே விஷால் எப்படி இருப்பாருன்னு ஒவ்வொரு உடம்பா போட்டு பார்த்தேன். விஷால் படத்தை ஃபுல்லா பார்த்துருக்கேன். சகோதரி உங்களை பார்த்து குஷ்பு மாறிக்கிறவங்க குஷ்பு படத்தெல்லாம் போட்டு பார்த்துருக்கு. உடனே எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறவங்க எம்ஜிஆர் படத்தெல்லாம் போட்டு பார்க்கறது நல்ல வாய்ப்புல ஒரு நாள் அப்படி செஞ்சிடாது. கத்திரிக்கு ஸ்தோத்திரம். நம்ம கடந்த நேரத்தில் ஒரு 3 காரியத்தை நம்ம தியானித்திருக்கிறோம். வேத புத்தகம் நமக்கு வெளிச்சம் காட்டுகிறது. உண்மையாக இந்த வருஷத்தில் நம்ம அதிகமாக வேதத்தை தியானிக்கணும். அந்த நோக்கத்துக்காக தான் இந்த பிரசங்கத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம். வேதத்தை வாசிக்கிற போது நமக்கான பாதை நமக்கு தெரிகிறது. பாவம் என்ன என்பதை வேத புத்தகம் மிக தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. பரிசுத்தம்னா என்ன என்பதையும் வேத புத்தகம் தெளிவாக காண்பிக்கிறது. 5 காரியம் சொல்ல வேண்டும், ஆனால் நேரம் கருதி நான் 3 காரியத்தில் முடிக்கிறேன். நம்ம இப்பொழுது ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய ஆண்டுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வருஷமாக இருக்கட்டும். எங்களை அர்ப்பணிக்கும்படி எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வெளிச்சத்தை பெற வேண்டும் என்று நீ விரும்புகிறீர். பிலிப்பியர் 2:14 சொல்றது போல ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று பவுல் சொல்றது மாதிரி வசனத்தில் தான் வெளிச்சம் இருக்குப்பா. எங்களை சுடர் போல மாற்றிடும் ஆண்டவரே. இன்னைக்கு கேட்ட அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு அப்படியே கடந்து போய் விடாதபடி வேத புத்தகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். பாவம் எது என்று கண்டறிந்து நாங்கள் விலகி ஜெயித்து கொள்ள, பரிசுத்தம் எது என்பதை நாங்கள் ஆண்டவரே அறிந்து நாடி அதை பின்தொடர அதை செயலாக்க கிருபை தருவீராக. எங்கள் வாழ்க்கைக்கான அனைத்து பாதைகளையும் பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் மூலமாக எங்களுக்கு காண்பித்து கொடுப்பீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆசீர்வதையும் வேதத்தின் பக்கமாய் அவர்கள் ஈர்க்கப்படுவார்களாக. சங்கீதம் 119:1 சொல்கிறது, ஒரு உத்தம வேதத்தின்படி நடக்கிற அந்த மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி வேதத்தின்படி நடக்கிறவங்களா எங்களை மாற்றுங்கப்பா, மாற்றுங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.